ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு பாரி தமிழ் கேமிங். ஸோ இந்த கேம் பிளே எதை பற்றினாக்கா ரோப்ளாக்ஸில் லூமியன் லெகசி பார்ட் 2 தான் விளையாட வந்திருக்கோம். பார்ட் 1 ஏற்கனவே நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் அதை போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த கேம் பிளே புரியும். ஸோ இந்த கேம் பிளேக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆலில் வச்சுருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி, வாங்க கேம் பிளேக்குள்ளே போகலாம். ஸோ உள்ளார திரும்பியும் வந்தோடனே கண்டினியூன்னு சொல்லி நம்ம பேர் போட்டிருக்கு. நம்ம அப்படி தானே கொடுத்தோம் லாஸ்ட்டாக. சரி, எங்கே வருதுன்னு பார்ப்போம். இங்கே தான் விட்டது. அதே இங்கே பாருங்க கைஸ், அதே ஈவெண்ட்டு இன்னும் இருக்குது. அதே ஈவெண்ட் இன்னும் இருக்கா, இல்லை நான் லக்கில் எனக்கு திரும்பி அதே ஈவெண்ட்டு கிடைக்குதான்னு தெரியல. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னாக்கா ரூட் 1 வழியே வந்திருந்தோம். போன இதிலலாம் கிராஃபிக்ஸ் கம்மியாக வச்சு இங்கே பாருங்க, இந்த மனுஷங்கள்லாம் யாருமே தெரியல. இப்போ தான் எல்லோரும் தெரியுறாங்க. ஓகே, இங்கே வேறு பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. பிளேயர்ஸில் இப்போ தான் பார்க்குறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம அப்ஜெக்டிவ் என்னதுனாக்கா கோ டு கேல் ஃபாரஸ்ட் டு சர்ச் ஃபார் அ சங்க் ஆஃப் த டேப்லெட். அந்த உடஞ்சி போன டேப்லெட்லேருந்து ஒரு பாகத்தை நம்ம மீட் எடுத்துகிட்டு வரணுமா கைஸ். ஸோ அதுதான் சரி சுற்றி பார்க்கலான்னு வந்தேன். இங்கே 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 பாருங்க கைஸ் இங்கே பாருங்க, இங்கே ஏதோ இருக்குது. என்னது ஸ்மால் மெட்ஸா? அடேங்கப்பா, சுற்றி வந்தாக்கா அப்போ இங்கெங்கே எங்கேயாச்சும் கிடைக்கும் போல் இந்த மாதிரி. ஐயோ, இங்கே வழி இல்லையா? அடப்பாவீங்களா. சரி, ஓகே கைஸ். இதை மறந்துட்டேன் பாருங்க. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்மளோட விவோல்ட், அதாவது நம்ம லூமியனுக்கு பேர் நிக்நேம் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த கமெண்ட்ஸி அந்த இதில் பார்த்திங்கனாக்கா அதிக லைக்ஸ் பெற்ற கமெண்ட் எதுனாக்க மீனா மாதேஸ்வரி அப்படிங்கிறவங்களோட ஒரு கமெண்ட் தான். அது 3 லைக்ஸ் வாங்கியிருக்குது. ஸோ அவங்க என்ன பேர் சொல்லியிருக்காங்கனாக்கா பப்ளு. ஸோ நம்ம விவோல்ட்டுக்கு பப்ளுன்னு பேர் வைக்கணும். பட் ஆனால் எங்கே போய் பேர் வைக்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல, ஐடியாவே இல்லை. அதை பற்றி யோசிக்கவே இல்லையே. ஹலோ சார், எங்கே வைக்கணும், எப்படி வைக்கணும்? ஓகே, அதுக்கு போயிட்டேன். பேட்டில், ட்ரைனிங், ஓவர்வியூ, பேரை தொட்டாக்கும் ஒன்றும் வரல. வேறு என்ன பண்ணலாம்? கிஃப்ட்டு ஃப்ரம் மாமு. ஓகே, அதெல்லாம் தெரியுது. எப்படி நிக்நேம் மாற்றுறது? சச்சோ, இவ்வளோ நேரம் பேசிவிட்டு அது தெரியாமல் போச்சுன்னா அவ்வளோதான், எனக்கு கொன்றுவாங்களே. அது என்னென்னவோ இருக்குது. எனக்கு விவோல்ட்டு எப்படி பேர் சேஞ்ச் பண்ணணுன்னு கேட்டாக்க என்னென்னவோ வருது. இப்போ இதில் தான் ஏதோ சேஞ்ச் பண்ணணுன்னு நினைக்கிறேன். ஐட்டம் நன்னு, பர்சனாலிட்டி, விவோல்ட்டு. அட என்ன கைஸ் இது, சேஞ்ச் மூவ்ஸ் எல்லாம் இருக்குது. எஸ்ஸு, என்னென்னவோ இருக்குது. ஆனால் இந்த பேர் மாற்றுறதுக்கு எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. அட என்னையா இது, எனக்கு வந்த சோதனை. அப்போ அது வாங்கும் போதே அந்த நிக்நேம்லாம் மாற்றிக்கணுமா? அட போங்கடா டே. அப்போ இருங்க, நான் எப்படி ஏதாச்சும் நிக்நேம் மாற்ற முடியுதா அப்படிங்கிறத நான் போய் ஏதாச்சும் யூடியூப் ஷார்ட்ஸு வீடியோஸு ஏதாச்சும் ஒன்று பார்த்து எப்படியாச்சும் கண்டுபிடிக்கிறேன். இருங்க, இந்த இடத்துலையே அப்படியே கட் பண்ணுறேன். இருங்க. ஸோ கைஸ், நான் வீடியோலாம் பார்த்துட்டு வந்தேன். அது பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு ப்ளூ கலரில் வீடுக்குள்ளே போகிறாங்க. போனாக்க என்னென்னவோ இருக்குது. இந்த வீடுன்னு தான் நினைக்கிறேன். அங்கே போய் ஏதோ லேப்டாப்பில் ஏதோ இது இல்லை, இந்த வீட்டில் ஏதோ ப்ளூ கலர் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அங்கே போய் ஏதோ லேப்டாப்பை தட்டுறாங்க. அங்கே நம்ம போக்கிமான்ஸ்லாம் வருது. இதான் அந்த ப்ளூ கலர் வீடு, அதுதான் நினைக்கிறேன். ஓகே, வாங்க போவோம். இதில் தான் அந்த கிறிஸ்பி ஃபோட்டோலாம் போட்டிருக்கு. போக்கிமானில் எப்படி கைஸ் போக்கிபால் இருக்குது? இந்த இடம் தான். போக்கிமானில் எப்படி போக்கிபால் இருக்குது, அதை வச்சு தூக்கி போட்டு போக்கிமான் பிடிக்கிறோம்ல, அந்த மாதிரி இதில் அந்த தட்டுங்க அதை வச்சு தான் பிடிக்கணும். அதே மாதிரி இதுலேயும் மெகா அந்த மாதிரிலாம் இருக்குது. இங்கே இருக்குது பாருங்க கைஸ் நிக்நேமு. ஸோ என்ன நேமு? பப்ளு சஜஸ்டு பை யார் சஜஸ்ட் பண்ணது? மீனா மாதேஸ்வரி அப்படிங்கிறவங்க தான். அவங்களுக்கு ஒரு ஷவுட் அவுட். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் தான் அவங்கன்னு நினைக்கிறேன்.
ஸோ இதுக்கு பேர் இப்போ என்ன பப்ளூன்னு மாறிடுச்சா என்ன? இருங்க கைஸ் ஒரே நிமிஷம். இன்னும் நாம் வந்து அப்ஜெக்ட் பப்ளூன்னு மாறிடுச்சு. ஓகே, இனிமேலும் இது பேர் பப்ளூ. ஓகே, இங்கே பாருங்க கைஸ், ஃபயர் ஸ்டார்டர். இவங்ககிட்ட பேசுவோம். இட்ஸ் மை எம்பைட் route 3 to train her for a while. She lost too much health, so I brought her to the Lumion trainer state to get some rest and stock up more supplies. அதாவது இந்த இடம் இது வந்து நம்ம ஹீல் பண்ணிக்கலாமாங்க கைஸ். நம்மளோட இது ஏதாச்சும் செத்து போயிடுச்சு பேட்டில் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இங்கே வந்து ஹீல் பண்ணிக்கலாமா? ஐயோ ஆமாம்ல, என்கிட்ட இன்னும் 2 போக்கிமான் வேறு செத்து போயிருந்தது, பாதி இருந்தது. ஏதோ ஐயோ இங்கே வேறு கதை நடக்க ஆரம்பிச்சிருச்சா? சரி இருங்க. ஐ ப்ராமிஸ் ஐ எம் நாட் மேக்கிங் எனி ஆஃப் திஸ் அப். த லூமியன்ஸ் saw them with my own eyes. இங்கே ஏதோ லூமியன் இருக்குது, நான் அதை பார்த்தேன். ஒரு ஈவில் ஸ்பிரிட் இங்கே இருக்குது, தயவு செஞ்சு ஏதாச்சும் பிடிச்சிட்டு போங்க. இங்கே போலீஸ் இவங்க 2 பேரும் அதை நான் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிச்சு. அதுக்கிட்ட ரொம்ப பவர் இருக்குது. அதோட சக்தி வந்து அந்த இருள் கூட வந்து பயப்படுமா, அவ்வளோ சக்தி இருக்கான். இந்த ஃபாரஸ்டோடைய ஆத்மாவே வந்து டிஸ்டர்ப் பண்ணிச்சான் அது. வாட் யூஆர் சேயிங் இஸ் அப்சர்டு. நீ என்னடா சொல்கிறது இவ்வளோ மொக்கையாக சொல்கிற? எங்களுக்கு நாங்களாம் இதை நம்ப மாட்டோம். இங்கே எங்கே ஈவில் வைல்டுலாம் இங்கே இந்த இடத்துலலாம் இல்லை, அதுவும் ஈவிலா. நீங்கள் போய் படுத்து தூங்குங்க தாத்தா. இங்கே கார்டியன் ஆல்வேஸ் ஹவ் பின் வாட்ச்டு பை அ கார்டியன் ஸ்பிரிட். இங்கே கார்டியன் ஸ்பிரிட் இருக்குது, அது பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. ஐ லிவ்டு இன் திஸ் woods ஃபார் மெனி இயர்ஸ். நான் இங்கே தான் ரொம்ப வருஷமாக இருக்கேன், எனக்கு தெரியாதா இதை பற்றிலாம்? அது பேர் வந்து டஸ்கிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கார்டியன் ஸ்பிரிட் அதுதான் மேபி எ கீ எலமெண்ட் இன் த லோக்கல் ஹியூமன் சேஞ்ச் ஆஃப் பிஹேவியர். அட போங்கடாடி, ஏதோ ஒன்று வந்து டஸ்டின்னு இருக்கான். ஹே யூ, நம்மளை பார்த்து சொல்கிறாங்க. யா யூ கம் ஹியர், யூ லுக் லைக் ஐ லூமியன் ட்ரைனர். லிசன் அப், ஐ நீட் யுவர் ஹெல்ப். நோபடி வில் பிலீவ் வாட் ஐ சி இயர்லி. அதான் நீ வந்து லூமியன் ட்ரைனர் தானே, எனக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணு. நான் சொன்னதை யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. போன இதில் வந்து நான் வந்து ஒரு கர்ஸை பார்த்தேன், அதாவது டஸ்டிங்ட். A guardian spirit has protected this woods for centuries. guardian spirit வந்து டஸ்கிட்டு, அதுதான் வந்து இந்த மொத்தமாய் காட்டையுமே வந்து பாதுகாத்து வந்திருக்கு பல நூற்றாண்டுகளாக. ஐ விசிட்டட் இட் ஃப்ரம் டைம் டு டைம் அண்ட் இட் ஆல்வேஸ் பீன் ஜென்டில். நான் ரொம்ப நாளாக அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், அது ரொம்ப சாஃப்ட் ஜென்டிலாக இருக்கும் அப்படிங்கிறாங்க தாத்தா. ஆனால் வந்து இன்றைக்கி மார்னிங் நான் போய் அதை விசிட் பண்ணும்போது அது வந்து ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்குச்சேன். ஹூ ஐ வுட் கோ பேக் மை செல்ஃப். அதான் நானே வந்து நான் டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டேன், அதை நான் அட்டாக் பண்ணுற மாதிரிலாம் வந்துச்சு. அதனால் நான் அந்த இடத்த விட்டு ஓடி வந்துட்டேன். நீ அதை போய் கொஞ்சம் என்னான்னு பாரு, போய் நான் உனக்கு ரிவார்ட்ஸ்லாம் தரேன் அப்படின்னுங்கிறாரு. ஓகே போகலாம். இங்கே யாரோ இருக்கிறாரு, யாருன்னு தெரியல. இருங்க கைஸ், நான் ஏதோ இங்கே பாருங்கள் 2 பாதி செத்து போச்சு. வாங்க அப்படியே போய். என்கிட்ட எவ்வளோ காசு இருக்குது? காசில் எப்படி பார்க்க முடியும்? இதில் தானே பார்க்கணும். காசு முட்டை ஒத்த ரூபா கூட இல்லை. இல்லையே, அம்மா கிட்ட ஃபைட் பண்ணும்போது ஒரு 1500 கொடுத்தாங்களே, என்ன ஆச்சு அது? இருங்க போய் பார்ப்போம். யார்கிட்ட போய் என்ன வாங்கணும்னு தெரியலையே. ஸோ அங்கே ஜாய், நர்ஸ் ஜாயா, போக்கிமானில் நர்ஸ் ஜாய் தானே வருவாங்க. இங்கே தான் இருக்குது, ரெஸ்ட் யுவர் போக்கிமான்ஸ். இங்கே தான் அங்கே ஹீலிங்கு. அப்பாடி, இது ஃப்ரீயாக தான் வச்சுருக்காங்க. வாங்க இவங்ககிட்ட போய் பேசுவோம், இவங்க தான் விற்பாங்க போல் எல்லாத்தையும். வெல்கம் டு த லூமியன் ட்ரைனர் ஸ்டேஷன், வி ப்ரொவைடு. ஓகே கொடுங்க. என்னக்கா கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அப்போ நீங்கள் இல்லையா? வேறு என்னது? இந்த அண்ணாவா இருக்காங்க? இவர் தான். என்ன எல்லாம் லாக் ஆகிருக்கு? இதெல்லாம் கண்டிப்பாக வந்து இதுவாக தான் இருக்கும். எல்லாமே லாக் ஆகிருக்கு, அது மட்டும் திறந்து இருக்குதுண்ணா. 500 இருக்கா? சரி, அப்போ ஒரு 2 டிஸ்க் வாங்கிப்போம் போதும். ஏற்கனவே நம்மக்கிட்ட ஒரு 5 டிஸ்க் இருக்குதுன்னு நினைக்கிறேன். போதும் இதுவே. அந்த டஸ்கிட்டேயாச்சும் பிடிக்க முடியுதான்னு செக் பண்ணி பார்ப்போம்.
அதை மட்டும் பிடிச்சிட்டோன்னாக்கா சூப்பர். அப்புறமா நம்மகிட்ட 2 பவர்ஃபுல்லான போக்கிமான் இருக்கும். ஐயோ போக்கிமான் வேறே வருது. லூமியன் இது பேர். நான் உட்காந்து போக்கிமான்ட்டு இருக்கிறேன். அதே மாதிரி ஏதாச்சும் பாக்ஸ் இருந்தாக்கா திறந்து உள்ளே இருந்து ஒரு 10,000 டிஸ்க் இந்த மாதிரி எடுத்துட்டோம்னாக்கா சூப்பராக இருக்கும். வாங்க இந்த புதருக்குள்ளே உள்ளார போனோடனே இந்த மாட்டிருச்சு. கேத்ரோன் இது நான் ஏற்கனவே வச்சுருக்கேன் தானே. ஐட்டம்ஸ் இல்லை, லூமியன்ஸ். இல்லை இது என்கிட்ட இல்லை. என்ன போடுறது இப்போ? அது 5 நான் 8. சரி பவுன்ஸ் போடுறேன். எவ்வளோ ஹெல்த் போகுது? கால்வாசி தான் போடுதா? அப்போ இதையே போடுவோம் இருங்க. புதுசாக ஸ்ட்ரெச்சுன்னு ஒரு பவரு, அது பயமுறுத்துகிற பவர். அதுக்கு போடாமலே இருக்கலாம். சரி வாங்க ஸ்ட்ரெச்சு போடுவோம் இப்போ. இது நம்மளுக்கு இது பண்ணி கொடுக்குறதா? அதை நம்மளை திரும்பி பண்ணி இது பண்ணி யோப்பா க்ரோல் அதுக்கு மைனஸ் பண்ணி விடும். அது நம்மளை அடிக்குது. ஓகே இதுதான் சரியான டைமிங். கிறிஸ்பியை தூக்கி போட வேண்டிய நேரம் வந்துருச்சு கைஸ். கிறிஸ்பியை தூக்கி போட்டு பிடிச்சிட்டோம். மாட்டிக்கணும். கடவுளே அப்பாடி மாட்டிக்கிச்சு. ஓகே கேத்ரான் வந்து உங்கள்கிட்ட இதுக்கு நிக் நேம்லாம் வேணாம். ஒன்றுத்துக்கு நிக் நேம் வச்சதே போதும். நான் பப்ளூ வச்சே போய்க்கிறேன். வேறு ஏதாச்சும் இருக்கா இங்கே? இவர் பாருங்க அந்த டார்க் டைப்பு ஸ்டார்டர் வந்து பிடிச்சிருக்கு. இது பண்ணியிருக்காரு. கேத்ரான் தானே. கேத்ரான்லாம் வேணாம் எனக்கு. வேறு ஏதாச்சும் நல்லா தான் வந்தால் பரவாயில்ல. நான் மெயின் ஆப்ஜெக்ட் என்னவோ அதை விட்டுட்டு என்னென்னவோ பண்ணிகிட்ருக்கிறேன். எங்கே போய் நிறுத்த போதோ. இது ஃபீமேலு என்னவோ ஒன்று எனக்கு கிடச்சிருச்சு. இதுக்கு மேலே மேல் கிடைச்சா என்ன, ஃபீமேல் கிடைச்சா எனக்கு என்ன? வாங்க அப்படியே போகிற வழியிலே எல்லாம் மாட்டோம். இது க்ரப்பின்னு ஏதாச்சும் இருக்குது. ட்வில்லெட் கேத்ரான் இதெல்லாம் தான் இருக்கா? சரி கதவுலே இது ஒரே அடியில் சாகக்கூடாது. இல்லை அப்பாடி நல்ல வேலை. ஃபைட்டில் இல்லை, டேரெக்டாக கிறிஸ்பி தூக்கி போட்டு ஃபையிங், க்ரப்பியை பிடிச்சி ஃபையிங். இதுக்கு மேலெலாம் கம்மி பண்ணவே முடியாது கைஸ். மாட்டிக்கணும். அப்பாடி மாட்டிக்கும் தெரியும். இதுக்கு மேலாம் கம்மி பண்ணாங்க. இது இத்தனைக்கு சின்ன லெவல், 4வது லெவலு இருக்கிறதுலே வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு சின்ன லெவல் போக்கிமான். இதெல்லாம் ஈஸியாக பிடிச்சிக்கலாம். இப்போ எப்படி வருது? டேரெக்டாக நேராக போகலாமா, இப்போ சைடில் போகலாமா? சைடில் தான் இவர் போகிறாரு. நான் நேராகவே போய்க்கிறேன். ஆன்டிசி அப்படியேங்கப்பா நிறையா கிடச்சிக்கிட்டே இருக்குது. ஸ்டாட்டிக் ஷாக்கு கம்மியாக இது பண்ணும். பரவாயில்ல நான் இதையே போடுறேன். இது மேலே இவ்வளோ தான் கம்மியாக போடுமா? அப்போ பவுன்ஸ் போடலாம். பவுன்ஸ் எவ்வளோ போகுது? இது கொஞ்சம் போகுது. இதை பவுன்ஸ் இன்னொரு தடவை போட்டு கிறிஸ்பியை தூக்கி போட்டுடலாம். கரெக்டாக இருக்கும். 5 லூமியன் கிடச்சிருச்சு கைஸ் நம்மளுக்கு. நோ அப்பாடி வந்துருச்சு. இதுக்கு மேலே ஓகே. எங்கே போச்சு இப்போ? என்ன தேடணும்? கிறிஸ்பியை தூக்கி போடணும். இப்போ கிறிஸ்பிலாம் பிடிச்சிரும், அது தெரியும். இருந்தாலும் ஒரு இதுதான் கைஸ், வேறு ஒன்றும் இல்லை. பிடிச்சிருச்சு. ஜாலி. இது வரைக்கும் எத்தனை நிறைய பிடிச்சிக்கிட்டு நான் பாட்டுக்கு கண்ணுக்கு தெரியறதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் இன்னும் 8வது லெவல்லேருந்து 9வது லெவல் வந்த மாதிரி தெரியலையே. இவங்க எத்தனை பிடிச்சிருக்கேன்? பப்ளூ, ட்விட்டில் இது 3 மட்டும்தான் நான் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டில் பிடிச்சது. இப்போ புதுசாக வந்து இந்த பார்ட்டில் கேத்ரான், க்ரப்பி, அப்புறமா வந்து ஆன்டிசி அப்படிங்கிற 3மே வந்து பிடிச்சிருக்கிறேன். ஓகே விச் இஸ் ப்ரெட்டி குட். ஓகே வேறாச்சும் கிடைக்குதா? திரும்பி இங்கேயே ஆன்டிசி கிடச்சிடும். அதனால் வாங்க போகும்போது தான் கரெக்டாக. ஐயோ என்னது கொனுகோப்பியாவா? என்ன அது கைஸ்? இது கைஸ் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து நம்மக்கிட்ட ஏற்கனவே இருக்கிற ஒரு லூமியனோட அப்கிரேடட் வெர்ஷனாக. எதோடதுன்னாக்கா இந்த ஆன்டிசியோடதோ
ஏதோ ஒன்றுது இப்போ நம்ம 3 பிடிச்சோம்ல கைஸ், அதில் ஏதோ ஒன்றோட எவல்யூஷன் தான் இதான். இதை பிடிச்சி நம்மளுக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல. எப்படிரா உனக்கு தெரியும் அப்படின்னாக்க, அதெல்லாம் தெரிய வேண்டிய இடத்த தெரிஞ்சிருச்சு. என்னது இது தூக்கி போட மாட்டேங்குது, யார் பண்ணி இருப்பா. ஸோ எப்படின்னாக்கா ஏற்கனவே இந்த கேம் விளையாண்டுருக்கேன் நான். அதாவது என்னோடய மெயின் அக்கௌண்ட் வழியாக விளையாண்டுருக்கேன். எப்போனாக்க இந்த ஸ்டீல பிரைன் டாட்டும் க்ரோய கார்டனில் அட்மின் அப்யூஸில் போட்டு 2 பேரும் வந்து ஈக்குவலாக போயிட்டு இருந்தாங்கல்ல, அந்த மாதிரி அந்த டயத்தில் பீக்கான அந்த டயத்தில் தான் வந்து இந்த கேம் பார்த்தேன். இந்த கேம் இவ்வளோ தான் விளையாண்டு வச்சுருந்தேன். கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. அது அப்புறமா வந்து விட்டுட்டேன். அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு, அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. இதுக்கு மேலாம் எனக்கு என்னென்னு தெரியாது எதுவும், ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். இதோட எவல்யூஷன் தான் இது, இதோட எவல்யூஷன் தான் அது அப்படிங்கிறது. கிரம்பி ஏற்கனவே என்கிட்ட இருக்குதுப்பா. ஸோ டாட்டா. இந்த பையன்கிட்ட பேசணும். தம்பி சொல்லுடா தம்பி. த மேன் செட் த ரூயின் வாஸ் ஹியர். ஓ, அந்த இது வந்து மிஸ்ஸிங் பீஸ் இங்கே தான் இருக்குதுன்னாங்களாம், ஆனால் இல்லையா. அடே, அப்போ இதுக்கு நான் அந்த பக்கமாக போயிருப்பேன்டா. ஏழை இப்படி பண்ணுறீங்க. நான் ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டான பர்சன்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்தாக்க என்னை பின்னாடி போக வைக்கிறாங்க. ஏழை இப்படி பண்ணுறீங்க. எவனோ ஒருத்தன் பார்க்குறான். தம்பி வராத, நான் ஒரே அடியாக அடிச்சிடுவேன். அப்புறமா வந்து நீ உட்காந்து அழுகணும், காசு கொடுத்துட்டு அழுகணும். காசு கொடுக்குறாங்க இங்கே ஒவ்வொரு பேட்டிலுக்கும். அவங்க வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லோ அதுக்கேற்ற மாதிரி. அப்படியே ஒரு 10வது லெவல் வரைக்கும் போய் எவல்யூஷன் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் எவல்யூஷன் நல்லாயிருக்கும். இதோட எவல்யூஷன்லாம் தெரியாது எனக்கு. எவல்யூஷன் ஆனாவே நல்லாயிருக்கும். ப்ரோபே இதுவும் பார்த்தீங்கன்னாக்க இது கேத்ரானோட எவல்யூஷன். அதாவது நம்ம அந்த இதோ இருங்க காமிக்கிறேன். இதோ இங்கே இருக்குது பாருங்க. இதோட எவல்யூஷன் தான் அது ப்ரோபே அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா அது இன்னும் எவல்யூஷன், ஃபைனல் எவல்யூஷனாக ஒரு பெரிய பட்டர்ஃப்ளை ஆட்டம் எவல்யூஷன் ஆகும்னு நினைக்கிறேன். ஆமாம், இப்படியே போகலாமே. அப்புறம் ஏன் இப்படி வச்சுருக்காங்க? என்னோ ஒன்று, நம்மளுக்கு காசு கிடைக்கணும், அதுக்காக நம்ம இந்த மாதிரி பேட்டில்ஸ்லாம் பண்ணணும். இந்த தடவை ஸ்லீப்பே போடல கைஸ். 10th லெவல் வந்துட்டோம். 10th லெவல் வந்துட்டே ஏதாச்சும் ஒரு புதுசாக. ஆடா பாவீங்களா, ஒன்று கூட இல்லை. இந்த புதுசாக மெயின் அப்ஜெக்டிவ் வந்துருக்குது. இன்வெஸ்டிகேட் த ஸ்ட்ரேஞ்ச் பிஹேவியர் பிஹைண்ட் டக்ஸ்டன். காசு கொடுக்குறாங்க, அது ஒரு நல்ல விஷயம். என்னாலே லூமியனு இதெல்லாம் பிடிச்சிட்டாலே. கிளம்புங்களே. ஏழை இப்படி பண்ணுறீங்க, கிறுக்கு மெண்டல் பைப்பிடுக்கலாம். என்கிட்ட வேற போய் சண்டை போடணுமா? அப்படியே போயிடலாமே. என்னடா இது, அங்கே ஏதோ இருக்குது, இங்கே ஏதோ இருக்குது. இருங்க, இது என்னன்னு போய் பார்த்துட்டு அங்கே போகலாம். இது அந்த இடமாச்சே, வந்த இடமாச்சு. அட பாவீங்களா, வந்த வழியை திரும்பி வந்துட்டேனா? எப்பட்றா
எனக்கு ஒன்றும் விளங்கலைங்க. எப்படி அப்பிக்காதானே போகணும்? இப்போ எப்படி அதே வழியே வரணும்? என்கிட்ட ஃபைட் போட்டேன், இப்படி தானே போகணும். இதோ அப்படி இருந்தாங்க கைஸ் வந்தோம். எல்லாம் ஃபைட் பண்ணியாச்சு. ஒருவேளை நான் தான் ராங் சைடில் போயிட்டுருக்கிறேன்னா? ஐயோ, யூ ஆர் டோட்டலி ராங். ஐய இதுங்க ஒன்றுங்க, எனக்கெல்லாம் நீங்களாம் வேணாங்க, போங்கங்க, ரன்னுங்க. ஐயோ வழி வேற மறந்துடுச்சே, எங்கே போகணுன்னே தெரியலையே. எப்பா 12 ஒன்னாலும் நான் பிடிச்சிட்டேன், கிளம்புப்பா. நீ ஏதாச்சும் ரேராக வந்தாக்க பரவாயில்ல. ஓடு 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 ஓடு, எதுக்கிட்டி மாட்டாம ஓடு. அப்பாடி வந்துடுச்சு. எது வழியாக போகணுன்னு தான் தெரியல. இது என்ன இடம்? அடிங்க சுற்றி சுற்றி ஒரே இடத்துக்கு வந்துட்டுருக்கிறேன். சரி, அந்த பக்கம் ஏதோ இருக்குது. இங்கே ஒன்று தனியாக இருக்குது. ஐயோ ஏய், உன்னால பிடிச்சிட்டேன்டா. நான் பார்க்குற எல்லாரையும் பிடிச்சிட்டேன்டா. இதுக்கு மேலே வேணாண்டா எனக்கு திரும்பியும். ஐயோ இவங்க வேறு திரும்பி ஃபைட்டுக்கு கூப்பிட்டுட்ருக்காங்க. ஏற்கனவே வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்குது. டெய்லரா இது பேர்? இது வீக்கு இதெல்லாம் வீக்கு. இது ஒன்று மட்டும்தானா? அப்போ ஓகே, போட்டு முடிச்சு விடு பப்ளூ. போடு, ஒரு அடியில் சாவடி. அதான் எது வேஸ்ட்டு கைஸ். இந்த ஃபார்மில் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். இதில் உங்களுக்கு அட்டாக்கிங்கே எதுவும் இருக்காது. இது நீங்கள் அந்த பறவையாக, அதாவது அந்த பட்டர்ஃப்ளையாக மாற்றுறது ரொம்ப கஷ்டம். ஒரு அட்டாக்கிங் பவர்ஸ் கூட இருக்காது. இட்ஸ் ஓகே ப்ராப், இன்ஸ்டெட் யூஸ் இட் டு நியூ பாடி எட். என்னவோ சொல்கிறான், சொல்லிட்டு போடாடே. எங்களே போயிட்டுருக்குறீங்க. இங்கே ஏதோ இருக்குது, இருங்க அது என்னன்னு பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா இதுக்குள்ளே போகலாம். அது கீழே போகிற வழி. இது அங்கே பாருங்க, அந்த மிட்டிஸா, அது என்னது, சாங்சிங் டவுனா ஏதோ ஒரு டவுன் சொன்னாங்களே, அந்த டவுன். கச்சின்னு வருது, கட்சீன். அலுமினியம் வாட்ச் வச்சு பார்க்குறோம். ஹே தேர் சாப், வாட்ஸ் அப்? Oh my, it seems you located one of the lost tablet pieces. டேப்லெட், அந்த கல் சிலை, அது என்னது, கல்வெட்டா? அந்த கல்வெட்டு வந்து உடஞ்சி போச்சுல கைஸ், உடஞ்சி பறந்து போச்சுல. அதில் வந்து ஒரு கல்வெட்டு இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம. ஓகே, now what on earth is the dark goop just beyond the tree? என்ன அது பின்னாடி ஏதோ ஒன்று டார்க் கலரில் இருக்காது, என்னன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னுங்கிறாங்க. சரி, நீ இதை எனக்கு எடுத்து அமுச்சு விட்டுங்கிறாங்க. எப்பட்றா டெலிபோர்ட்டேஷன்லாம் ஒர்க் ஆகுது? ஆசம், எங்களுக்கு இது வந்துருச்சு. எப்பட்றா டோரிமானில் வர எலிமேர் டோரிமே? என்னலே இது இன்னும் ஏதோ கருப்பு கலரில் வருது. இதுதான் அந்த கல்லுலேயும் இருந்தது, டஸ்கிட். இதுதான் அந்த கார்டியன். என்னலே இது? ஓகே, ஸ்டாட்டிக் ரொம்ப கம்மியாக போகுது. ஓகே, பேசிகிட்டு இருக்கும் போதே முடிச்சிட்டோம் இதை. பப்ளு ஒரு வழியாக கொண்டுச்சு.
பப்ளு தானே கொண்டுச்சு. இது நான் இது கீழே இருக்கிறது 6 லெவல் 7 லெவல் போயிட்டுருக்குது. அப்பா கார்டியனுக்கு திரும்பியும் உயிர் வந்துருச்சு. கார்டியன் என் கூட வந்துரு. டஸ்கிட் கேன் நவ் பி ஃபவுண்ட் ரோமிங் இன் த வைல்டு. ஓ வைல்டில் என்ன மேலும் இதுவாக இருக்குமா? தேர் யூ ஆர் எவ்ரி திங். டஸ்கிட்டா? ஓ நீ சென்ட் பண்ணது எனக்கு வந்து நல்லா தான் இருக்குது. ஓகே, நம்மளுக்கு ஏதோ லைட்டு கொடுக்குறாராம். அதை வச்சு அந்த மாதிரி ரூமெல்லாம் வந்து உடைக்க முடியுமா? சரிப்பா அதை கொடுங்கப்பா, கொடுத்துட்டு பேசுங்கப்பா. நீங்கள் அதை வந்து முடிச்சிட்டிங்களா? இவர் வேறு வந்து பேசுகிறாரு. இதெல்லாம் எனக்கு பேசுறதுக்காக டைம் இல்லைங்க, போயிட்டு வாங்கங்க. ரொம்ப நன்றிப்பா நீ இதெல்லாம் பண்ணி கொடுத்ததுக்கு. நீ நல்லா இருப்ப 100 ஐஸு அப்படின்னுங்கிறாரு. It seems that you can move through it. It's a mysterious while of. சரிடா போங்கடா. இங்கே ஏதோ மாட்டுது. ஏன் அந்த டஸ்கிட் கொடுங்கடா டேய். அந்த டஸ்கிட் கிடச்சா நல்லாயிருக்கும். சரி விடுங்க, அப்புறமா வந்து பார்த்துக்கலாம். நம்மளுக்கு அந்த பவர் இப்போ கிடைக்காது போல். லைட்டை வச்சு அது ஓப்பன் பண்ணணுங்கிறாங்க. அதுக்குள்ளார பார்த்தா ரெட்டு கலரில் ஒரு செக்கச்செவேன்னு ஒரு பாக்ஸ் இருக்குது. அட போங்கடா, இப்படி வந்தவனே இப்படி கூட்டிகிட்டு போகிறீங்களே. நான் ரொம்ப ஒரே டார்க்கான மாதிரி இல்லை கைஸ். நைட் ஆயிடுச்சா? இருங்க நான் பிரைட்னஸ் மட்டும் எனேபிள் பண்ணுறேன் கொஞ்சம் இன்னும் நிறையா. இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லன்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகே வாங்க. ஐயோ இங்கே வேறு ஒரு ஃபைட் இருக்கா? டே தம்பி போயிடுறான் அந்த பக்கம் அப்படியே. நான் அப்புறமா ஒன் வேவா? ஐயோ சரி வாங்க. சின்ன பையன் தானே, என்ன அடிச்சிட போகிறான். இந்த ஃபாரஸ்ட் ரொம்ப க்ரீப்பியாக இருக்குது. வா ஒரு ஃபைட் போடலாம். என்னாலே சொல்கிறீங்க ஃபாரஸ்ட் க்ரீப்பியாக இருந்தாக்கா நான் என்னாலே பண்ணுவேன். இந்த காடு எனக்கு ரொம்ப பயமுறுத்துகிற மாதிரி இருக்குது. வா ஃபைட் போடலாம் அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் விளங்கலைங்க. இது பப்ளு கொண்டுடுச்சா? பப்ளு கொண்டுருச்சா? ஐயோ என்னல சொல்கிறீங்க? அவர் எப்படி இவனை கொல்லுவே இப்போ நான்? ஐயோ வந்தோடனே சாவரேனே. எத்தனை லூமியன்ஸ் வந்துட்டு இருக்குது? இது ஒன்று மட்டும் தானே சொல்லுங்கடா டே. எல்லாமே என்கிட்ட சாகிற நிலமையில் இருக்குது. பெஞ்சுடா. ஐயோ ஸ்லீப்பா ஸ்விட்சு கிரப்பி வந்தோடனே இப்போ கொல்லுமே. ஐயோ 2 இருக்குது கைஸ் அதுக்கிட்ட. ஐயோ ஸ்மால் மெட்டு பெட்டு எல்லாத்தையும் போடு. இவன் எப்படியாச்சும் உயிரோடு வச்சுக்கோ, அவ்வளோதான். பீக்கு யூஸ் பண்ணுதா? ஐயோ இவங்க வேறு பீக்குன்னு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பக் பைட்டா? ஐயோ என்ன பண்ணுறது? சரி போடு, என்ன பண்ணுறது? ஸோ முடிச்சு விட்டாங்க. இவங்கிட்ட நான் ஃபைட் பண்ணாமலே இருந்திருக்கலாம். என்கிட்ட பப்ளூல இல்லைனாக்கா என்னது உன்னை கொன்றுப்பேலே. ஆமாம் இது ஏற்கனவே தூங்குற நிலமையில இருக்குது, தூங்கிட்டு இருக்குது. அவ்வளோதான்ப்பா, காசு கொடுத்துட்டு கிளம்புறேன். ஒரு சின்ன பையன் தானே, போகிறான். You have no more that can. You lost the battle. You paid 800 to the winner. You returned to the nearest Lumion trainer station. 800 ரூபா கொடுத்துட்டானா? ஐயோ அங்கே ஏதாச்சும் நான் அங்கே சுற்றியே பார்க்கல கைஸ். அதுக்குள்ளார இது பண்ணிடுச்சுங்க. நான் என்ன அங்கே போய் சுற்றி வேறு பார்க்கணும். இருங்க கைஸ், அங்கே போயிட்டு நான் திரும்பியும் கண்டினியூ பண்ணுறேன். ஐயோ ஏற்கனவே 35 நிமிஷம் வேறு போயிடுச்சு. கடகடன்னு ஓடுறா பாரி கைஸ். வர வழியில் புதுசாக இப்போ நம்மளுக்கு ஒரு ஸ்பைடரா அப்படிங்கிற ஒரு லூமியன் கிடச்சிருக்கு. ஸோ வாங்க இதை போய் பிடிச்சிடலாம். 3 தான் ஷார்ட், வெப் ஷாட்லாம் விடுது. ஸ்பைடர் மேனோட அக்காவாக இருக்கும் போல். வாங்க பிடிச்சிருவோம். இதுவே போதும். 3வது லெவலுக்கு இதுவே போதுமானது. ஓகே பிடிச்சிடணும். எங்கள் சைடில் தான் போகுது. ஓகே பிடிச்சாச்சு. டக்குன்னு வந்தது எப்பயும் இல்லாமல் இது தனித்துவமாக இருந்தது. அதனால தான் இதுக்கு புதுசாக நியூ மூவா. ஆன்டிசி லேர்ன் த மூவ் பாரோ.
ஏலே என் பப்ளுக்கு ஏதாச்சும் மூவ் கொடுங்கடான்னாக்கா கொடுக்க மாட்டேங்கிறாங்க இவங்க பாவி பயலுக போய் இந்த ஆன்டி சீனுங்கிற வீணா போன ஒரு லூமியனுக்கு போய் தந்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஏலே எதுக்குலே இப்படி பண்ணுறீங்க? ஐயோ திரும்பி வேறு லூமியன் மாட்டுறது. சரி கைஸ், அந்த இடத்துக்கு திரும்பியும் போயிட்டு நான் கண்டிப்பாக இவன் தானே நம்மக்கிட்ட வந்து ஃபைட் பண்ணி வின் பண்ணது. 80 ரூபாயிலே உன்கிட்ட கொடுத்தேன். இப்போ பாருல 150 ரூபாயா 800 ரூபாயா 10 மடங்கு மாற்றி உன்கிட்ட வாங்கிட்டு போகிறேன். பேரம் பேசுகிறேன் வாடா. என்கிட்ட என் பப்ளு இருக்குல்லே, என் பப்ளு இருக்கன்னா எதுக்குலே கவலை பண்ணணும். இது வேறு பவர்ஃபுல்லாம் போடு, அவ்வளோதான். கிரிட்டிக்கல் ஹிட், சூப்பர் எஃபெக்டிவ், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்படி இருந்துருக்கணும்ல. நீ எதை வேணாலும் கூப்பிட்டு வா, எனக்கு கவலையே இல்லை. நான் சுவிட்சு கூட பண்ண மாட்டேன். கல்லிட்டேன் என்னவா கூப்பிட்டு வேணாலாம் ஒரே மூவ் தான், அதை வச்சே உன்னை முடிப்பேன்லே. இது பாருங்க, இதுதான் மொக்கையாக போட்டுட்ருக்குது. நம்ம அவ்வளோதான் முடிச்சிட்டோம். இப்போ எவ்வளோ தரான் இவன்? காசு கொடு 100 ரூபா கொடு எனக்கு எக்ஸ்ட்ரா. எனக்கு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும். ஆல்ரைட், யூ ஆர் ஃப்ரீ டு கோ. கொடுத்தது 80 ரூபா, கிடைச்சது 250 ரூபா. போடு. இங்கே வாங்க, கீழே இறங்க. இங்கே ஏதாச்சும் இருக்குதான்னு ஏதாச்சும் செக் பண்ணணும். அப்புறமா ஏதாச்சும் இருந்துட்டு நான் எடுக்காமல் வந்துட்டேன் நீங்கள் வேறு சொல்லிட போவீங்க. ஓகே, இங்கே எதுவும் இல்லை. ஓகே, எதுவும் இல்லை. ஓகே கைஸ், ஸோ ஏற்கனவே வந்து வீடியோ ரொம்ப 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 லென்த்தாக போகிறதுனால இந்த இடத்துலையே இந்த வீடியோவை முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்னன்னாக்கா சேலஞ்ச் த சில்வெண்ட் சிட்டி பேட்டில் தியேட்டர் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த கேம்லேயே பிடிச்சிருந்தாக்க மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல வச்சுருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பாரி. திஸ் இஸ் பாரி தமிழ் கேமிங். பாய். நெக்ஸ்ட் பார்க்கலாம். பாய்.